அட சீக்கிரம் ஆகட்டும், இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வேலையை முடிங்க, இல்லைன்னா லாரியை தான் கூப்பிடணும். எவ்வளவு வேலை இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும்ல. நீ என்ன சொன்ன? ஒன்னும் இல்லையே, நாங்க வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்கலான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். எறும்புங்கெல்லாம் இந்த மாதிரி அவங்க வேலைய வேகமா முடிச்சிட்டு இருந்தப்ப அவங்களுக்கு அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்ன சத்தம்? எனக்கு எப்படி தெரியும்? நானும் இங்கே உன் கூட தானே இருக்கேன். எனக்கு மட்டும் என்ன மேஜிக்கா தெரியும்? வா போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் மெதுவா அந்த சத்தத்தை நோக்கி போனாங்க. ஏதாவது பலாப்பழம் கிடைச்சதுன்னா அது இங்க ஓய்வெடுக்கிறவங்க மேல நம்ம வச்சிடலாம். என்ன? அட, அங்க பாரு. ஐயோ, அங்க ஒரு தேனீ மயங்கி விழுந்துருச்சு பாரு. நம்ம இவனை டாக்டர் கிண்ணர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அட, இவன் மயங்கல. அப்படின்னா மயங்கினதுக்கு அப்புறமா தூக்கிட்டு போகலாம். ஓ, மயங்கிட்டான். சரி, இவனை உன் தலை மேல இப்ப தூக்கி வை. அதுக்கு அவசியம் இல்ல. அப்ப 2 பேரும் சேர்ந்தே தூக்கிட்டு போலாம். நீ தலைய புடிச்சுக்கோ, நான் காலை புடிச்சுக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. நான் இவனை இந்த பக்கம் புடிச்சுக்கிறேன், நீ அவனை அந்த பக்கம் புடிச்சுக்கோ. எல்லார்கிட்டயும் இத சொல்லணும், நாம ரொம்ப பெரிய உதவிய செய்யறோம். அந்த தேனீயை தூக்கிக்கிட்டு 2 பேருமே டாக்டர் கிட்ட வந்தாங்க. மரத்து மேல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த தும்பி அது எல்லாத்தையும் கவனிச்சுது. அப்பாவி தேனிய அந்த எறும்புங்க மயங்க வச்சு கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களா? என்ன பண்றேன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? இதெல்லாம் நடந்திருக்கவே கூடாது. குருஜி, நீங்க இப்படி அங்க இங்கன்னு எதுக்கு நடந்துட்டு இருக்கீங்க? ஆட சிஷ்யா, நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்றது? நடிச்சிட்டு இருந்த ஒரு எறும்புக்கு போலி அழுகையை நிறுத்துற மருந்தா கொடுத்தேன். அப்புறம் என்ன, அழுக நின்னுடுச்சு. ஆனா அவன் இப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். எதுவா இருந்தா என்ன, அழுக நின்னுடுச்சுல்ல? அது நின்னுடுச்சு. குருஜி, அங்க பாருங்க, ஒரு வாய்ப்பு தேடி வருது. மழையா? அது வந்தா நமக்கு என்ன? ஐயோ குருஜி, மேல இல்ல, கீழே பாருங்க. நீ சரியாத்தான் சொன்ன சிஷ்யா. அங்க பாருங்க குருஜி, அவங்க நடக்கவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம போய் அவங்களுக்கு உதவி செய்யலாமா? வேண்டாம் வேண்டாம், அவங்க மெதுவா இங்கேயே வரட்டும். ஏன் அப்படி சொல்றீங்க குருஜி? அப்பதான் எங்களை மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் கேள்விய அவங்க கிட்ட கேட்க முடியும். புரியுதா? அப்படி என்ன கேள்வி? இவங்களை ஏன் தாமதமா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இந்த கேள்விதான். நீ சரியான முட்டாள். எப்போ உங்க கூட இருக்க ஆரம்பிச்சனோ அப்பையில இருந்து. டாக்டர், இங்க பாருங்க, இவரு மயங்கி போயிட்டாரு. இவரை இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் தாமதிச்சீங்க? இவர் கீழே இருந்தப்ப சுயநினைவுல தான் இருந்தாரு. நாங்க இவரு மயங்கி விழட்டும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். பாத்தியா, டாக்டர் எவ்வளவு பொறுமையா செக் பண்றாருங்க. ஆமா, இவரு ரொம்ப புகழ் பெற்ற டாக்டர். அதே சமயம் மத்த தேனீ கூட்டமும் அங்க வந்துச்சு. அங்க பாரு, தேனி கூட்டமும் வந்துருச்சு. நீங்க என் தம்பியை எதுக்காக கடத்துனீங்க? இல்ல, நாங்க ஒண்ணு அவரை கடத்திட்டு வரல. நீங்க தானே அவனை இங்க கூட்டிட்டு வந்தீங்க. தேனீ கூட்டத்துக்கும் அந்த எறும்புகளுக்கும் அங்க பெரிய சண்டையே ஆரம்பிச்சது. சாதாரண விஷயத்துக்கா இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க? அட, இங்க என்ன நடக்குது? நான் பார்க்கறதான கனவில்லையே. இது கனவெல்லாம் இல்ல, நீ மயங்கி போனதுனாலதான் இங்க கலவரமே நடந்துகிட்டு இருக்க. ஓ, அப்படின்னா நான் நடந்தது என்னன்னு சொல்லி இந்த சண்டைய நிறுத்தி ஆகணும். ஆமா, கண்டிப்பா நீ அதை செஞ்சே ஆகணும். அப்போ நான் செஞ்ச தப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்ல. இருந்தாலும் நீ எல்லாருக்கும் உண்மையை சொல்லித்தான் ஆகணும். அதுதான் சரியானது. சரி, எல்லாரும் நிறுத்துங்க. வாவ், எவ்வளவு அமைதியா இருக்கு. என்ன ஆச்சுன்னா, நான் கீழே விழுந்ததுனால மயங்கிட்டேன்.
அச்சச்சோ, மாட்டிக்கிட்டேன். முதல்ல இங்க இருந்து தப்பிக்கணும், இல்லனா இந்த தேனீக்கெல்லாம் சேர்ந்து என்ன கொத்திடுவாங்க. பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாருன்னு? நாங்க பார்க்கல, ஆனா அவன் சொன்னது எங்களுக்கு கேட்டுச்சு. உண்மை தெரியாம உங்க கூட சண்டை போட்டதுக்கு எங்களை மன்னிச்சிருங்க. அந்த தேனி உண்மையை சொன்னதுக்கு அப்புறம் மொத்த தேனி கூட்டமும் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எறும்பு கூட்டத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சந்தோஷமா பறந்து போனாங்க. காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல கிங்கினின்னு ஒரு கண்ணுக்குட்டி வாழ்ந்துட்டு இருந்ததா. கிங்கினி ரொம்ப அழகாவும் இருந்ததா, சேட்டையாவும் இருந்ததா. அட விடிஞ்சிருச்சு. இப்ப நான் எந்திரிக்கணும். எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு பக்கத்துல போய் புல்லு சாப்பிட போறேன். அங்க இருக்கிற புல்லு ரொம்ப சுவையா இருக்கும். அத பத்தி நினைக்கும் போதே வாயில எச்ச ஊறுது. கிங்கினி நில்லு, தனியா போகாத, நானும் வரேன். யானைங்க கூட்டம் அந்த குளத்துக்கு வந்திருக்கும். தனியா போறது ஆபத்தா இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்றது, இவ கேட்கவே மாட்டேங்கிறா. என்ன அவனை இன்னும் இங்க காணவே இல்ல? விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் அவன் எந்திரிக்கவே இல்லையா? நான் பேசாம அவன் வீட்டுக்கு போய் அவனை எங்க கூட்டிட்டு வர போறேன். கண்ணுக்குட்டி கிங்கினியும் அப்புறம் குஞ்சனுங்கிற ஒரு எறும்பும் ரொம்ப நல்ல நண்பர்களா இருந்தாங்க. நண்பனே, நண்பா, வெளியே வரியா? நாம இப்ப கிளம்பணும். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. அட, இது என்ன கிங்கினி, காலங்காத்தால எங்க போயிட்டு இருக்க? நீ சீக்கிரமா வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் குளத்துக்கு போய் அங்க இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படின்னா நீ சீக்கிரம் போய் புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி வா. நான் என் வீட்ல நேத்தே சாப்பாட்டெல்லாம் நிரப்பி வச்சிட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரமாட்டேன்னு சொல்றதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பா அந்த யானைகள் கூட்டம் குளத்துக்கு வந்திருக்கோங்க. அதுலயும் அந்த மணியன் யானை ரொம்ப மோசமானது. அது எப்ப என்ன பார்த்தாலும் என்ன பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வருது. அது என்னையும் எப்பவும் புல்ல சாப்பிட விடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிட்டு தன்னோட வயித்தை என்னைக்கும் நிரப்பிக்காது. அப்படியா? ஆனா நான் உன் கூட வந்து என்ன பண்றது? நீ சும்மா என் கூடவே நின்னா போதும். அப்புறம் நான் அந்த புல்ல சாப்பிடும்போது நீ அந்த குளத்து பக்கம் கண்காணிச்சுக்கிட்டு அது அந்த குளத்தை விட்டு வெளியே வந்ததுன்னா நாம அங்கிருந்து கிளம்பி ரொம்ப தூரம் ஓடி போயிடலாம். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப நான் வரேன். அப்புறம் குஞ்சன் எறும்பும் அப்புறம் கிங்கினியும் குளத்தை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. ஹே கிங்கினி, நாம அந்த மணியன் யானைய இப்படி சுலபமாலாம் போக விடக்கூடாது. அதுவும் அந்த புல்ல சாப்பிடுறது இல்ல, உன்னையும் அது சாப்பிட விடுறது இல்ல. இது தப்பான விஷயம் இல்லையா? நீ சொல்றதும் ரொம்ப சரிதான். ஆனா நாம அந்த யானையோட மோதுனா அதோடைய பாதிப்பு நமக்கு தான் ரொம்ப அதிகமா இருக்கும். யானைங்க ரொம்ப சக்தி வாய்ந்ததா தான் இருக்குங்க. நம்மளால எப்பவும் அதுங்களை தோக்கடிக்க முடியாது. அதனாலதான் அந்த மணியன் யானைக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. அதோட அகங்காரத்தை இன்னைக்கு நான் உடைக்கிறேன். உன்னாலலாம் அது கூட சண்டை போட முடியாது. நீ அதை விட ரொம்ப சின்னது. அந்த யானை அதோட காலை உன் மேல வச்சாலே நீ காலி. டபாய். மத்ததெல்லாம் உனக்கே தெரியும்.
ஆமா, அளவுல நான் சின்னதா இருக்கேன், உண்மைதான். ஆனா என்னாலயும் நிறைய விஷயங்களை பண்ண முடியும். சரி வா, உன்னால அந்த பெரிய யானையை என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் என்னால உனக்கு என்ன பண்ண முடியுமோ காட்டுறேன். ஆனா நீ சொல்றது கேட்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ, பயப்படாத. அந்த கிங்கினி அங்க புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அதுக்கு எங்க இருந்து இவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் இங்க இருக்கிறதா அது பார்க்கலையா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் போய் அதுகிட்ட பேசுறேன். அச்சச்சோ, அங்க பாரு, அது நம்மள பாத்துடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நீ கொஞ்சம் கூட பயப்படாம வயிறு நிறைய புல்ல சாப்பிடு. நான் எவ்ளோ சத்தமா கூச்சல் போட்டேன், அப்பவும் அது கண்டுக்கவே இல்ல. இப்ப நான் அத போய் புடிச்சே ஆகணும். மணியன் கிட்ட இப்ப நான் போய் பேசுறேன். மணியா, அங்கேயே நில்லு. கிங்கினி உன்னை என்னைக்கும் தொந்தரவு பண்ணதே இல்ல. அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம நீ ஏன் அவளை எப்ப பார்த்தாலும் துரத்துக்கிட்டே இருக்க? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு? நான் மட்டும் உன் மேல காலை வச்சனா அப்படியே நீ நசுங்கி போயிடுவ. இந்த விஷயத்துல இருந்து நீ விலகி இருந்தாதான் உன்னோட உயிருக்கு நல்லது நடக்கும். கொஞ்சம் ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என் தும்பி கையில இருந்து வெளியே வந்துரு. நான் இங்க இருந்து அவளை சுலபமாலாம் வெளியே வர மாட்டேன். நீ எப்போ கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுக்குறியோ அப்பதான் நான் உன்னை விட்டு வெளியே வருவேன். குஞ்சா, வேணா குஞ்சா, நான் இனி எப்பவும் கிங்கினிய தொல்லை பண்ண மாட்டேன். நீ ப்ளீஸ் வெளியே வந்துரு. மணியா, நீ ரொம்ப சக்திசாலிதான். ஆனா நீ உன்னோட சக்திய மத்தவங்கள பயமுறுத்துறதுக்கு பயன்படுத்த கூடாது. உன்னோட சக்திய நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் பயன்படுத்தணும், சரியா? அப்புறம் அந்த மணியன் யானை மத்த எந்த விலங்குகளையும் தொந்தரவு பண்றதே இல்ல. அது மட்டும் அல்ல, குஞ்சன், கிங்கினி அப்புறம் மணியன் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆயிட்டாங்க. புல்லானி காட்டுல முட்டுப்பாறையோட தாழ்வாரத்துல அழகான ஒரு பூந்தோட்டம் இருந்துச்சு. அங்க பல பல நிறங்கள்ல பூக்களும் செடிகளும் இருந்ததால அந்த இடமே அழகா இருந்துச்சு. அதனால ஏராளமான சின்ன சின்ன உயிரினங்கள் அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்துல ஒரு வெட்டுக்கிளியும் இருந்துச்சு. சரியான சோம்பேறியாவும் தூங்கு மூஞ்சியாவும் இருந்தான் அவன். நண்பர்களே, எதுக்காக நீங்க எப்பவுமே இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ரெஸ்டே தேவையில்லையா?
இங்க பாரு நண்பா, எப்பவுமே ரெஸ்ட் எடுக்காம வேலை பண்ணோம்னா மழைக்காலம் வறண்ட காலம் வரும்போது அதுக்கேத்த பலன் கிடைக்கும். இந்த வாழ்க்கையை நாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். நீங்களாம் சரியான முட்டாள்களா இருக்கீங்களே. வாழ்க்கைய எப்படி அனுபவிக்கணும்னு உங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க நண்பர்களே, அப்பப்ப கிடைக்கிறத அப்பப்பவே சாப்பிட்டு காலி பண்ணிடணும். இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சொல்லு? எல்லா காலத்துலேயும் இவ்வளோ சுலபமா தேன் கிடைக்காது நண்பா. மழைக்காலம் வறண்ட காலத்தில் தேனும் பொடியும் கிடைக்காம வரும்போது இப்போ நம்ம பார்த்து பார்த்து சேமித்து வைக்கிறது ரொம்ப உதவியாக இருக்கும்ல. அது எல்லாத்தையும் தேன் எடுக்கிறவங்க வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. நண்பர்களே, அந்த வெட்டுக்கிளி சொல்லிட்டு போனதை நீங்க கேட்டீங்களா? கேட்டுட்டேன். அதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுற வேண்டியதுதான். நல்ல காலத்துல உணவு சேமிச்சு வச்சாதான் மழை காலம் வறட்சி காலம்னு வரும்போது நம்ம பட்டினி கிடக்காம தப்பிக்க முடியும். அந்த வெட்டுக்கிளி ரொம்ப அகங்காரத்தோட நடந்துட்டு இருக்கு. அவனுக்கு என்னைக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு கிடைச்சா மட்டும் போதும். நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. அதுக்கான பலனை வறண்ட காலம் வரும்போது அவன் அனுபவிப்பான். ஆமாமா, சோம்பேறிங்க எல்லா விஷயத்துக்கும் ஒரு நொண்டி சாக்க சொல்லி தப்பிச்சிருவாங்க. வறட்சி காலம் வரும்போது அவன் சரியான பாடம் கத்துப்பான். கடைசியில நல்ல காலம் மாறி போச்சு, வறட்சி காலம் வந்துருச்சு. அதெல்லாம் பார்த்த அந்த வெட்டுக்கிளி ஆச்சரியமும் மனசுல நிம்மதியும் கிடைச்சது. அவங்க கிட்ட கொஞ்சம் உணவு கேட்கலாம்ல. அதனால அவன் முதல்ல தேனீ கூட்டம் பக்கத்துல போய் நின்னான். நண்பர்களே, நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க இல்லையா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, நீ எதுக்காக இப்போ எங்களை தேடி வந்திருக்க? என்னால இந்த பசி கொடுமையை பொறுத்துக்கவே முடியல. உங்களால எனக்கு உணவு கொடுக்க முடியுமா? நாங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச கொஞ்சம் உணவுகள் தான் எங்ககிட்ட இருக்கு. அதுதான் இங்க இருக்கு. அது எங்களுக்கே பத்தாது. நீ தான் சும்மா பாட்டு பாடி நடந்துட்டே இருப்பல்ல, அப்படியே பாட்டு பாடு, உன்னோட பசி அடங்கிரும். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுப்பா. தேனீங்க கிட்ட இருந்து உணவு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதும் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப கவலையோட நடக்க ஆரம்பிச்சது. அவன் நேரா அடுத்தது எறும்புங்க கிட்ட போனான். நண்பர்களே, எனக்கு ரொம்ப பசிக்குது. உணவு ஏதாவது இருக்குதா? நீங்க சாப்பிட்ற உணவை கொஞ்சமா எனக்கு கொடுத்து உதவி பண்ணுங்களேன். சரி சரி, உனக்கு நாங்க கொஞ்சம் உணவு தரோம். உன்னோட நிலைமைய பார்க்கும்போது நாங்க உனக்கு உதவி செய்யறோம். இதுல இருந்து இனிமேலாவது நீ இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கணும். என்ன புரிஞ்சதா? இது வெளில வரவே மாட்டேங்குதே. ஆனா இதை விட்டுட்டு போக மனசும் இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சாக்கடையில குதிக்க போறியா? யாரோட எலும்பு தொலைஞ்சு போச்சோ அவங்கள இது மாதிரியெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. எலும்பு தொலைஞ்சு போயிடுச்சா? யாரோட இது? என்னோட இதுதான். எலும்பு தொலைஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட உனக்கு எதுவுமே ஆகலை பாரு. அட, நீ என்ன பேசுற? என்னோட உடம்புல இருக்கிற எலும்பு கிடையாது. நான் எந்த எலும்பு சாப்பிட்டுட்டு இருந்தனோ அந்த எலும்பு இப்போ சாக்கடையில் விழுந்துடுச்சு. எலும்பை எடுக்கத்தான் நான் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரியுமா? இவ்வளோ நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட உன்னால் அதை எடுக்க முடியலையா? அப்புறம் உன்னால் முடியுமான்னு என்ன கேட்குறியா? உன் நேரத்தை நீ வீணடிக்காத. அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணுறது சொல்லு. இப்போ உன்னால் ஒரு வேலை பண்ண முடியும். நான் எது வேணாலும் செய்வேன். சொல்லு, நான் என்ன செய்யணும்? இந்த எலும்பை பற்றி நீ மறந்து போயிடு.
ஓ, அது எலும்பாச்சே, அதை என்னால மறக்கவும் முடியாது. முடிஞ்சு போன விஷயத்த பத்தி கவலைப்படாம இருக்கிறது தான் நல்லது. என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடக்கிற மாதிரியே தெரியுதே. என்ன விஷயம்? என்னைய மாதிரி புத்திசாலி உங்களுக்கு நிச்சயமா உதவ முடியும். சொல்லுங்க. அது என்னாச்சுன்னா, இந்த டாகி ஒரு எலும்பை கொண்டு வந்துச்சா, அது தவறி இந்த சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. அதை எங்களால வெளியில எடுக்கவே முடியல. ஓ, இதான் விஷயமா? என்ன இதுதான் விஷயமான்னு கேக்குற? இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் ஒரு எலியை பிடிச்சேன். அதுவும் இந்த மாதிரி சாக்கடையில விழுந்துடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு பொருள் இந்த மாதிரி கை விட்டு போயிடுச்சுன்னா கஷ்டத்தை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். புரிஞ்சுதா? நண்பா, என்னுடைய கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதுல? இந்த எலும்பை எடுக்கிறதுக்கு உன்னால உதவி செய்ய முடியுமா? நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஓஹோ, இது வெளியே வர மாட்டேங்குதே. எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே, இதெல்லாம் நடக்காத காரியம், வீண் வேலை. அதனால தான் நான் இதுக்கு முயற்சியே பண்ணல. நீ ரொம்ப பாவம்பா. இந்த எலும்பை என்னால் எடுக்கவே முடியல. நீயும் இந்த எலும்புக்காக உன் நேரத்தை வீணடிக்காத. இந்த எலும்பை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஹோ, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ புத்திசாலி கிடையாது, அதுதான் காரணமே. ஆமா பப்பி, உனக்கு என்ன ஆச்சு? என்னுடைய எலும்பு சாக்கடைக்குள்ள விழுந்துடுச்சு. கவலைப்படாத, நாங்க உனக்கு உதவி செய்யறோம். என்னது, நீங்க உதவி பண்ண போறீங்களா? எங்களாலே முடியல, நீங்க எப்படி எடுக்க போறீங்க? நாங்க உங்களை விட பலசாலிங்க. எங்களாலே முடியல, உங்களால எப்படி முடியும்? நீங்க சின்ன சின்ன எறும்புங்க, எப்படி முடியும்? இருந்தாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணி தான் பாக்குறோமே. முயற்சி தானே, பண்ணுங்க பண்ணுங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க தோக்கறதையும் நான் பார்த்துட்டு போறேன். என்ன பண்றது? நண்பர்களே, நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கெட்டியா பிடிப்போம். நாங்க எங்களோட முழு சக்தியால இத புடிச்சுக்கிறோம். இழுத்துப்புடி ஐலசா, 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 இழுத்துப்புடி ஐலசா. ஆஹா, நண்பர்களே, உங்களுடைய இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். ஓ, என்னால் இதை நம்பவே முடியல, தெரியுமா? இந்த எறும்புங்களாம் சேர்ந்து கலக்கிட்டாங்க. நண்பர்களே, அப்படி நீங்களும் எங்களை மாதிரி ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா இந்த எலும்பு ரொம்ப சுலபமா வெளியெடுத்திருக்கலாம். நீங்க ஏன் தோல்வி அடைஞ்சீங்கன்னா நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா முயற்சி பண்ணீங்க. நீ ரொம்ப சரியா சொன்ன. ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும். புரியுதா?